ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாதாரண மனிதன் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு சகாப்தமா மாறுவது எப்படி? ஒரு மனிதன் தன் கைகளாலேயே இரும்ப மட்டும் இல்ல, விதியையே மாற்ற முடியுமா? முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் தி லெஜெண்ட் ப்ரூஸ்லி. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் தற்காப்பு கலை ரகசியங்கள் மட்டும் இல்ல. வாழ்க்கைன்ற போர்க்களத்துல நீங்க ஒரு வாரியரா ஜெயிக்க ப்ரூஸ்லி கற்றுத் தந்த 10 மந்திரங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றப் போவது உறுதி. ஸ்கிப் செய்யாம முழுசா பாருங்க. ஏன்னா இதுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு வரி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் ஆனோம். ப்ரூஸ்லி சொல்ற முதல் மந்திரம், தண்ணீரா மாறுங்க. தண்ணீரை ஒரு கப்ல ஊத்துனா அது கப்பா மாறும். அதே ஒரு பாட்டில்ல ஊத்துனா பாட்டிலா மாறும். தண்ணீர் பாயவும் செய்யும், மோதி உடைக்கவும் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீரை போல இரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்பையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புதிய ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அங்க வர சேலஞ்சஸை நீங்க பார்த்து பயப்படாம அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறதுல தான் உங்க வெற்றி இருக்கு. இதைத்தான் அவரு தண்ணீராக மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா சொல்ற மந்திரம் பிராக்டிஸ், பயிற்சியின் வலிமை. 10,000 விதமான அந்த உதைகள் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு உதைய இருக்கு இல்லையா, அந்த ஒரே ஒரு உதைய 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்தா எனக்கு பயம் வரும் அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்றாரு. அதாவது பல வேலைகள்ல கவனம் சிதறாம ஒரே ஒரு விஷயத்துல நிபுணத்துவம் பெறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் அறகுறையா படிக்கிறதை விட ஒரு முக்கியமான பாடத்தை ஒரு 100 தடவை ஆழமா படிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த பாடத்திலேயே மாஸ்டர் ஆகிடலாம். இதைத்தான் பிராக்டிஸ், பயிற்சியின் வலிமைன்னு அவர் சொல்றாரு. மூணாவது மந்திரம், இலகுவான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. எளிதான வாழ்க்கை தான் வேண்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டாதீங்க. கடினமான வாழ்க்கையை தாங்கும் வலிமை வேண்டும், அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாரு. அதாவது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமையாது. அந்த பிரச்சனைகள்ல ஒவ்வொருத்தரும் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத தான் அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். ப்ரூஸ்லிக்கு ஒரு தடவை அவங்களுடைய முதுகெலும்புல ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டுருது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா அவரு இல்ல, என்னால முடியும்னு சொல்லி அவருடைய அந்த மன வலிமையினால மீண்டும் எழுந்து வந்தாரு. நிறைய படங்களையும் நடிச்சு கொடுத்தாரு. அதைத்தான் சொல்றாரு, கடினமான வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யாதீங்க, அந்த கடினமான வாழ்க்கையை தாங்குற வலிமை வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாரு. நாலாவது மந்திரம் என்ன சொல்றாருன்னா, நேரத்தை சேமியுங்கள்னு சொல்றாரு. நீ உன் வாழ்க்கையை நேசிக்கிறாயா அப்படின்னா நேரத்தை வீணாக்காத. ஏன்னா வாழ்க்கையே நேரத்தால் ஆனதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றதுதான். ஸோ ப்ரூஸ்லி ஒவ்வொரு தடவையும் அவர் கார்ல டிராவல் பண்ணும்போதெல்லாம் கூடயே கையில வச்சிருக்குவாராம். என்னது அந்த வெயிட்ஸ் வச்சிருப்பாரோ, இல்லாட்டி ஏதோ புக்ஸ் வச்சு அதை படிச்சுட்டே தான் அவர் போவார். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ற அந்த ஹேபிட்டே ப்ரூஸ்லிக்கு கிடையாது. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நேரத்தை எல்லாம் சேமிச்சு வைங்க அப்படின்னு அவரோட ஒரு மந்திரமா சொல்றாரு. அடுத்து 5வது மந்திரம் என்ன சொல்றாருன்னா, தோல்விங்கிறது ஒரு குற்றம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஒரு சின்ன தோல்வி வந்துட்டாலே ஐயோ அவ்வளோதான் நம்ம லைஃப்ன்ற மாதிரி நினைச்சிடறோம். ஆனா தோல்விங்கிறது குற்றம் அல்ல. ஆனால் ஒரு இலக்கை நீங்க ரொம்ப சின்னதா வச்சுக்கிறது தான் குற்றம். பெரிய முயற்சியில தோற்று போனா கூட அது ஒரு கௌரவம் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது காட்டு முயலை குறி வச்சு அதுல வின் பண்ற அந்த ஒரு அம்பை விட யானைக்கு குறி வச்சு தவறுனாலும் அந்த அம்பு ஏந்தி நிற்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பெரிய கனவுகளை காணுங்க அப்படிதான் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க உங்களால வின் பண்ண முடியல, தோத்துட்டீங்கனாலும் அதுலயே துவண்ட முடியாம அந்த ஃபர்ஸ்ட் டைம் தோல்வி தான் நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாடமா இருந்திருக்கும். அதைத்தான் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, தோல்விங்கிறது ஒரு குற்றம் கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ரூஸ்லி சொல்றாரு.
அடுத்து அவரு 6வது மந்திரமா சொல்றது, உங்களை பற்றி நீங்களே முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் உங்கள் உலகத்தையே மாற்றும்னு சொல்றாங்க. சுயமரியாதை, தன்னம்பிக்கை இது ரொம்ப முக்கியமானது. ப்ரூஸ்லி ஒரு தடவ அமெரிக்கா போறாரு. அங்க போனதையும் அவங்க என்ன ஏஷியன்ஸ் எல்லாம் இந்த சினி ஃபீல்ட்ல வெற்றி பெறவே முடியாதுன்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆனாலும் அவர் மற்றவங்க பேச்சையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறினாரு. இதத்தான் அவரு உங்கள பத்தி நீங்க முடிவு செய்யுங்க, மத்தவங்க முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரு சொல்ற 7வது மந்திரம், அறிவை செயலாக மாற்றுங்கள். அறிவு மட்டும் போதாது, அத செயல்படுத்தணும். விருப்பம் மட்டும் போதாது, அத செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. வெறும் பிளானிங்கோட நிறுத்தாம எக்ஸிகியூஷன்ல இறங்குங்க. காலையில ஜாக்கிங் ஓடணும்னு நினைக்கிறது மட்டும் போதாது. ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு வெளியே வரணும். அதத்தான் சொல்றாரு, அறிவு மட்டும் போதாது, அத செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 8வது பாயிண்ட் சொல்றது, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பயனுள்ளவற்றை ஏற்றுக்கொள், தேவையற்றவற்றை நிராகரி, உனக்கே உரிய தனித்துவத்தை சேர்த்துக்கொள்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்ம பின்பற்றாம உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாங்க. 9வது மந்திரமா சொல்றது, பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில ஒரு சிறந்த பாடம் என்னன்னா எப்படி அமைதியா இருக்கிறதுங்கிறது கற்றுக்கொள்றதுதான். பதற்றம் என்ன ஆகும், உங்க திறமைய குறைச்சிரும். அமைதி உங்கள் பலத்தை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபைட்லயும் ப்ரூஸ்லி எப்பவுமே ரொம்ப அமைதியா இருப்பாரு. அந்த அமைதி தான் ஆப்போனண்ட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு அவருக்கு முன்கூட்டியே காட்டிடும். அதத்தான் அவர் சொல்றாரு, பொறுமையா இருங்கன்னு. கடைசி பாயிண்டா அவர் சொல்றது, எல்லையற்றவர் நீங்கள், நோ லிமிட்ஸ். எல்லைய ஒரு எல்லையாவே கருதாதீங்கன்னு சொல்றாங்க. அங்க போறப்ப ஒரு பள்ளத்தாக்கு இருந்துக்கலாம், ஆனா நீங்க அங்கேயே தங்கிடக்கூடாது, அதையும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நீங்களே ஒரு கோடு போட்டுக்காதீங்க. ஒரு மாராத்தான்ல போறீங்க, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா நீங்க அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் 1 கிலோமீட்டர் தான், இன்னும் 1 கிலோமீட்டர் தான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் ப்ரூஸ்லி சொன்ன அந்த எல்லையை தாண்டுற வித்தை. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூஸ்லி ஒரு டைம் சொல்றாரு, தெரிந்து கொள்வது மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்கள்ல எது உங்க மனதுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தது, நீங்க எதை ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க வெற்றி பயணத்தில் ஒரு சிறு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்பயர் ஆனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர்கள். மற்றும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.